கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்த்துவிட்டு 9க்குள்ள போகலாம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நித்திய ஜீவனின் அறுவடை. நித்திய ஜீவனின் அறுவடை சொல்லுங்க, நித்திய ஜீவனின் அறுவடை. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுடைய அறுவடை. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள், இவங்க விதைக்கிறது மாம்சத்தில் அவர்கள் அழிவை அறுக்கிறார்கள். இவர்களோ ஆவியிலே விதைக்கிறபடியினாலே நித்திய ஜீவன். இந்த பூமியிலே மட்டுமல்ல, நித்தியமாய் ஆண்டவரோடு வாழ்கிற நித்திய ஜீவனை அறுவடை செய்கிறார்கள். அழிந்து போகிறது வேண்டுமா, அழிந்து போகாதது வேண்டுமா? அழியாத ஆசீர்வாதம் வேணுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்கென்று விதைக்கிறோம்? வாட் ஆர் வி ஷோயிங்? இப்பொழுது நம்ம அதிகாலையில் எழும்பி டெய்லி உட்கார்ந்து வசனத்தை நம்ம தியானிக்கிறோமே, இது ஒரு விதை. வார்த்தை என்பது ஒரு விதை. வயல்ல வேலை செய்யறது கஷ்டம்தான், சொல்லுங்க ஆமே. மற்றவங்களாம் ஏசியில் உட்காரும் போது வயல்ல வேலை செய்யறது கஷ்டம்தான், விதைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அறுவடைய மூட்டை மூட்டையாக தூக்கும்போது, இன்னைக்கு நம்ம பிரயாசப்பட்டு கர்த்தருடைய பாத்துல உட்கார்ந்து வசனத்தை தியானிக்கிறோம். ஒரு நாள் இந்த வசனத்தின்படி நம்ம ஜீவித்ததுனால பரலோகத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை உட்கார வைக்கும் போது அன்னைக்கு தெரியும் நித்தியமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நித்தியத்திற்காக ஒரு ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வசனங்களை பாருங்களேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம நீதியை விதைக்கிறோம் சொன்னா, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்றாங்க. அவன் என்னதான் வேலை செஞ்சாலும் அவனுடைய விளைச்சல் ஒருவேளை மாம்சத்துக்கு ஏற்றபடி அவன் பணத்தையோ உலக பொருட்களையோ சம்பாதித்தாலும் அவன் மெய்ப்பலனை அடைய மாட்டான். அவனுடைய பலன் அது மெய்யான பலன் அல்ல, பொய்யான பலன். உங்களுக்கு மெய் பலன் வேண்டுமா, பொய் பலன் வேண்டுமா? மெய்ப்பலன் வேணுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். The wicked, they do injustice, but the righteous, they sow righteousness and they reap a sure reward. Sure reward. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு மெய் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நானா இருந்த சத்தமா ஆமேன்னு சொல்லியிருப்பேன். அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். சரி, அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். அவனுடைய ராட் இருக்கு பார்த்தீங்களா, அவன் உக்கிரம் யாரெல்லாம் ஒடுக்கிறானோ அவன் ஒளிந்து போவானா. அவனுடைய அந்த கோல், மற்றவங்கெல்லாம் அடக்கி ஆளுகிற அந்த கோல் இருக்குல்ல, அதை ஆண்டவர் ஒளிந்து போக பண்ணுவார். துன்மார்க்கன் அநியாயத்தை விதைக்கிறவன், மற்றவர்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவன், மக்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல் நடித்து மக்கள் பணத்தை சூறையாடுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், தாங்கள் நன்றாக இருந்தால் போதும் மக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சுயநலக்காரர்கள். அவன் எப்படியா விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். இப்போ அவன் அறுக்கிறதெல்லாம் நன்னா இருக்கிறது மாதிரி இருக்கும், பின்னாடி அவன் வருத்தத்தை அறுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் 9ஆம் வசனம், நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், அவனுக்கு எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? வாசிங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? Whoever sows injustice will reap calamity. ஆனா இங்க பாருங்க, கருணை கண்ணன், the one who is benevolent, the one who is benevolent will be blessed. சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கருணை கண்ணா. கருணை கண்ணா என்ன அர்த்தம்? உங்கள் கண்களில் ஒரு கருணை நிரம்பி இருக்கணும். ஏழைகளை பார்க்கும்போது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று யோசிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றுவேன்.
நான் ஒரு காரியத்தை செய்வேன். It is not about feeling pity, it is all about feeling empathy. கவனிங்க, பிட்டின்னா பரிதாபம், சிம்பத்தினாலும் பரிதாபப்படுறது. ஒருத்தவங்களை பார்த்து பரிதாபப்பட்டு பாவம் இல்லை, இது பரிதாபம். எம்பத்தினா என்ன தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நான் எதையாவது செய்து அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி. சத்தமா அல்மேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் இந்த பூமியில் வசிக்கிறோம். நம்முடைய ஸ்பியரில் நம்ம ஏதாவது ஒன்று இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம செய்யும்போது, அந்த கருணை கண்ணனாக நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் நீதிக்கென்று விதைக்கிற விதை. sowing the seeds of justice, sowing the seeds of kindness. கலாத்தியர்கிட்ட ஆவியின் கனியை பற்றி பேசுகிறவர் கலாத்தியருக்கு எண்டு நோட்டா அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் எம்பசைஸ் பண்ணுறது என்னன்னா, இஸ் யுவர் சீட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் இன்ஜஸ்டிஸ்? நீங்கள் மாம்சத்துக்கென்று விதைக்கிறீர்களா, நீதிக்கென்று விதைக்கிறீர்களா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஓசியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்களேன். ஓசியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காற்றை விதைத்து சூறைக்காற்றை அறுப்பார்கள், சூறைக்காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. என்ன கொடுக்க மாட்டாது? கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. கவனிங்க, நல்லா பாருங்க. கதிர்ல அந்த நெல்லுடைய கதிர் மாவை கொடுக்காது. எது கொடுக்கும் மாவை? ஸ்டாக் கொடுக்குமா, இல்லை நெல் விதை கொடுக்குமா? ஸ்டாக்கு தராதுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, கதிர் மாவை கொடுக்க மாட்டார், கொடுத்தாலும் அந்நியரை விழுங்குவார்கள். ஸோ நம்ம என்ன மாதிரி விதைக்கணும்? ஓசியா 10:12 வாசித்து பாருங்க. ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? Sow righteousness for yourselves, reap the fruit of unfailing love. Reap the fruit of unfailing love. சொல்லுங்க அல்லேலூயா. கோதுமை மணி தாங்க மாவை கொடுக்கும், கதிர் இல்லைங்க, ஸ்டாக் இல்லை, மணி தான். The grain will give the flour, not the stock. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம நீதிக்கென்று விதைத்தா கதிர் இல்ல, கோதுமை மணியை அறுவடை செய்வோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட அதனால தான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற இந்த சரீரத்தை பற்றி அவர் கவலைப்படாமல் சரீரத்தை பிதாவுக்கு கொடுத்து நித்திய ஜீவனை பலனாக அவர் பெற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய சரீரத்தை பிதா கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் பயந்து மாம்சத்தை காப்பாத்திக்க நினைச்சிருந்தார்னா, அவர் மூலமாய் வருகிற உயிர்த்தெழுதலும் வந்திருக்காது, பரலோக நிச்சயமும் நம்பிக்கையும் நமக்கும் கிடைத்திருக்காது. He was willing to sow himself for justice, for righteousness. தன்னையே நீதியின் பலனாக, முதற் பலனாக, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃபரிங்கா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு காரியமும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று சொல்லி தன்னை கொடுத்தது ஒரு விதையாத்தான் அவர் பேசினார். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலன். அப்போ அந்த கஷ்டத்துல, அந்த பாடுல ஒரு பலன் இருக்குது. உலகத்துல மாம்சத்துல விதைக்கிறாங்க, நம்ம நல்லது செஞ்சு நம்ம தீமை அனுபவிக்கிறோம். நம்முடைய விதைய ஆண்டவர் நீதியின் விதையா வாங்கி, நம்முடைய கண்ணீரை நீதியின் விதையா வாங்கி மெய் பலனை கத்த நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய பலனை தருவார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா.
நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் பூமியில் நல்லா பயங்கரமாக பணக்காரங்களா அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம நினச்சிடுறோம்ல இதுதான் பலன்னு சொல்லி. பைபிளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அந்த லாசருன்ற ஒரு ஏழை ஒரு பணக்காரன் இவங்க ஸ்டோரியில் அந்த நித்திய ஜீவன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றார். ஆபிரகாமுடைய மடியில அங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆபிரகாம் அந்த பணக்காரனை பார்த்து பேசுறாரு, பூமியில் இருக்கும்போது நீ பெரிய அரண்மனையில் இருந்த உன் வீட்டு வாசப்படியில தான் இந்த லாசரு இருந்தான், நீ அவனை கண்டுக்கவே இல்லை. இப்ப சொல்ற லாசருவை அனுப்புவோம், அவன் தன்னுடைய நுனி விரல தண்ணியில் முக்கி அதை எடுத்து என்னுடைய நாவை குளிர பண்ணும்படி அவனை கொஞ்சம் அனுப்பும், இந்த அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறனே. ஆபிரகாம் சொல்றாரு, இங்க இருந்து அங்க வர முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது, சாரி, நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ நல்லா இருக்கும் போது லாசருவை நீ நினைக்கல. இப்போ அந்த பணக்காரன் என்ன பண்ணியிருக்கணும், லாசரு ஏழையா இருக்கிறானே, இந்த ஏழைய நம்ம பராமரித்து பிச்சை எடுக்கிற நிலைமையிலிருந்து அவனுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி அவனுடைய வியாதியை குணமாக்குவதற்கு மருத்துவர்களிடத்தில் கொடுத்து அவன் வாழ்வாதாரத்தை பெருக்கி இருக்கலாம். ஒருவேளை லாசரு நிமித்தமாக இவனை ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாம். ஆனால் அவர் சொல்றார், ஞாபகம் இருக்குதா, அவனை பற்றி நீ கவலைப்படவே இல்லையே, நீதிக்கென்று விதைக்கவில்லையே. அன்பானுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் தரித்திரரை நினைத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். கடைசி அவருடைய வருகையில அவர் உயிர்ப்பிப்பார். பூமியில நாம் ஜெபிக்கும் போது அவர் உயிர்ப்பிப்பார். ஆகவே நம்ம என்ன செய்யணுமா? ரோமர் 8:12 எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. அப்போ நம்ம ஆவியின்படி பிழைக்க வேண்டும். We have to live a spiritual life. We have to live a life by the Spirit of God. இப்போ 9ஆம் வசனத்துக்கு வருவோம். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போக கூடாது. தேவ பிள்ளைகளே, ஒண்ணே ஒண்ணு, நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறோம்? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புறவங்க நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பலன் வருகிறது. சொல்லுங்கப்பா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து என்ன வருங்க? அப்ப நன்மை செய்கிறதுல என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உடனே சோர்ந்து போயிடாதீங்க. டோன்ட் கிவ் அப். நேற்றைய தினம் நம்ம எல்லாரும் முடிவெடுத்தோம், என்ன பண்ணோம்? We will not give up ன்னு சொல்லி முடிவு பண்ணோம். சொல்லுங்க அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்? ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய போறீங்க. சொல்லுங்க ஆமென். God is going to allow us to reap. நான் விசுவாசிக்கிறேன், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க பேங்க்ல பணம் போட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத பெரிய அறுவடையை கத்த தருவார். நம்ம ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவர்.
நம்ம போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் இன்ட்ரெஸ்ட் வேற. பூமி வந்து கணக்கின்படி இன்ட்ரெஸ்ட் போடும், அவர் நம்ம மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நிறைவான பலனை தரப்போகிறார். சொல்லுங்க ஆமென். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் தளர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கணும், நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா ஏற்ற காலம், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஏற்ற காலம். இங்கிலீஷில் போட்டிருக்குது டியூ சீசன். எல்லாரும் சொல்லுங்க டியூ சீசன். 1 தீமோத்தேயு 6:15 வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 6:15 வாசிங்களேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். எப்போ அந்த பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்துவார்? தம்முடைய காலங்களில். எல்லாரும் சொல்லுங்க தம்முடைய காலங்களில். தம்முடைய அப்படின்னா அவருடைய டைம் இருக்குது, அந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய பிரசன்னமாகுதல், அவருடைய வெளிப்படுத்தல். God will reveal himself in his time. God will bring it about in his time. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னமாகுதல் என்ன தெரியுமா? His appearance. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதல்னா his revelation, his manifestation. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். There is something called the koinonia time of God, the kairos time of God. அந்த டைம் வரும்போது நீங்களும் நானும் எதுவுமே கேட்க வேண்டாம், எல்லாம் நடக்கும். அவருடைய பிரசன்னமாகுதலின் காலம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மார்ச் மாசத்தில் அவருடைய பிரசன்னமாகுதல் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களே, நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம்ல, ரூவாவுக்கு ஒரு நல்ல திருச்சபை, அந்த பிரசன்னமாகுதல் வரப்போகிறது. பிரதர் சிஸ்டர், கேன் ஐ டெல் யூ, நீங்கள் ரொம்ப நாளாக கத்தர்கிட்ட விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அறுவடை எங்கன்னு கேட்குறீங்க. கத்த சொல்றாரு, இந்த வருடம் நான் உனக்கு பிரசன்னமாகுதலை காண்பிக்க போகிறேன். ஏற்ற காலத்தில் அறுவடைன்னு சொன்னேன்ல, ஏற்ற காலம் வந்து இருக்கிறது. இதை 2021 ஒரு அறுவடையை தரப்போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவ பிள்ளைகளே, நான் நல்லா சொல்றதை கவனிங்களேன். உலகத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. உலக பேராமீட்டர்ஸை பார்க்குது, நாமும் கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறோம். நமக்கு ரட்சிப்பு அவருடைய முகத்திலிருந்து வருகிறது. somebody said amen. பிரசன்னமாகுதல் என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருந்து வர்ற வெளிச்சம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு இருக்குல்ல, அதுதான் பிரசன்னமாகுதல். The glory of God. Oh rantanamache, I want to prophesy to somebody. இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறாரு. உன் வாழ்க்கையில என்னுடைய பிரசன்னமாகுதல் கடந்து வருகிறேன். உன் முகத்தை நான் பிரகாசிக்க செய்வேன். உங்க பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் மிக மகிமையாக நடத்தி கொடுக்க போகிறேன். என் பிரசன்னமாகுதல் சீக்கிரமாய் வருகிறது. somebody type an amen and send it to me. யாராவது ஒரு ஆமென் டைப் பண்ணி சொல்லுங்க. பிரசன்னமாகுதல், பிரசன்னமாகுதல், பிரசன்னமாகுதல். ஹalleluya. ரந்தரமா ஷிகபல பதுரபா. hallelujah, we worship you. அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சொல்லுங்க ஆமென். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன்? ஏற்ற காலத்திலே அறுவடை செய்ய போகிறோம். ஏற்ற காலத்தில் அறுவடை. அந்த ஏற்ற காலத்தில் தேவனுடைய பிரசன்னமாகுதல் இந்த வருஷம் நடப்பதாக. இந்த வருஷம் நடப்பதாக. சொல்லுங்க ஆமென். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஸோ அந்த சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். யாருக்கு செய்யணும்? விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யணும். உலகத்துக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்யணும், சபைக்கு செய்யணும். ஏன்?
ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். நீதிக்கென்று விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை எல்லாமே ஆண்டவர் நமக்கு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி கொடுத்துருக்கிறாருங்க. ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வதற்காக தான் உங்களுக்கு தேவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க அந்த சபைன்ற பேழைக்குள்ள இருக்கிறதுனால உங்களையும் ஆசீர்வதிக்க போறாரு. ஏற்ற காலம் உங்களுக்கு வருகிறது, சபைக்கு வருகிறது. The good time is coming, the due season is coming. சாராளுக்கு ஒரு டியூ சீசனை கொடுத்தவர் உங்களுக்கு ஒரு டியூ சீசனை கொடுக்க போறார். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக எல்லாருக்கும் செய்யுங்க, பட்சபாடம் இல்லாமல் விசேஷமா விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Never forget where you are supposed to be planted. In due season you are going to reap the benefits. அன்பனுடைய பிள்ளைகளே, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். அதை என்ன பண்ணணும்? முழு பலத்தோட செய்யணுமா? நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாருங்க, ஞானியாகிய சாலமோன் அவர் எல்லாம் மாயை என்று சொல்லி அவருக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. நீதிக்கென்று விதைச்சா ஆவிக்கென்று அறுவடை செய்வோம். ஏன்? கடைசி காலத்தில் அவர் மாம்சத்தில் விதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. புறஜாதியான ஸ்திரீகளை திருமணம் பண்ணதுனால அவருக்கு ஆவியினுடைய வாழ்க்கையினுடைய பலன் தெரியவில்லை. ஆகவே சொல்றாரு, என்ன முடியுமோ செய்ப்பா, அதுக்கு பிறகு திராணி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. டியூ சீசன் we will reap. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்திலையும் அறுவடை செய்வோம், பரலோகத்திலையும் அறுவடை உண்டு. Somebody said amen. Hallelujah. I believe with all my heart that the due season is coming. The due season, somebody type and send me a word saying I am getting my due season. My due season is coming. யாராவது சொல்லுங்களேன், my due season is coming. Hallelujah. Hallelujah. So அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்களேன். இந்த நிறைய பேருக்கு some people are scared to sow now. Some people are scared to commit now. Look at somebody here. Felix என்ற ஒரு மனுஷனை பாருங்களேன். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், யார் பேசுறா? பவுல். பவுல் பேசும்போது இதை கேட்டுட்டு இருந்த ஃபீலிக்ஸ் என்ன பண்றாரு? ஃபீலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். Felix decided, in my time I will accept Jesus. He did not understand it was due time for him to give his life to the Lord. Felix decided, in my time. உங்க டைம் வரவே வராது, கர்த்தருடைய டைம் உங்களுக்காக எப்போது ரெடியா இருக்கு. Somebody said amen. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், your time is always available. உங்களுக்காக உங்கள் வேலை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, you are ever ready. எவர் ரெடி பேட்டரி தெரியுமா உங்களுக்கு? எவர் ரெடி. நான் ஒரு செய்தி ஒன்று எடுத்தேன், யூ ஆர் நெவர் ரெடி. யாரையாவது கேளுங்களேன், கிளம்பலாமா? ஐயோ நான் ரெடி ஆகல. பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஏமா போலாமா? நான் இன்னும் ஐப்ரோ பண்ணல. யோவான் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரல, உங்கள் வேலையோ but your time எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. always ready. Somebody said amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your time. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your time. உங்க டைம் ரெடியா இருக்கு. சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சின்ன கதையை சொல்றேன். ஒரு ராஜா தான் மகளுக்கு ஒரு ராஜ குமாரனை அடுத்ததா அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய நீச்சல் குளத்துக்கிட்ட எல்லா சுற்றி இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா இளவரசர்களை அழைத்தார்.
அவர் சொன்னார், ஒரு நீச்சல் போட்டி வைக்க போகிறேன், அங்கேருந்து நீங்கள் ஸ்விம் பண்ணி ஃபஸ்ட்டு யார் இங்கே வராங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுப்பேன். பொண்ணு பார்த்தா பயங்கரம் அழகு, அந்த ராஜகுமாரி. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே இந்த போட்டியை எடுத்துக்கலான்னு சொல்லி எல்லா ஸ்விம்மிங்கில் பெஸ்ட்டாக இருந்த எல்லா இளவரசர்களும் ரொம்ப அப்படியே ஃபுல் தம் கட்டிட்டு எல்லாம் பஸ்கி எடுத்துகிட்டு ரெடியாக வந்து நின்னாங்க. இப்போ என்ன பண்ணார் ராஜா, கரெக்டாக ஸ்விம்மிங்காக ஆரம்பிப்பார்னு பார்த்தா பெரிய பெரிய முதலைகளை எடுத்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விட்டுட்டார். கிராக்கடைல்ஸ், பெரிய பெரிய முதலைகள் உள்ளே வந்து அது வாயை திறந்து பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு அடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயுமா அலையுது. ஒரு பையன் ட்ரெஸ்ஸை ஊற்ற அவ்வளோ இளவரசர்கள் மறுபடியும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பயம், யாரா இந்த இளவரசிக்காக நான் உள்ளே இறங்கி நான் எதுக்கு என் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லி எல்லாரும் வெளியே நின்றுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் பயந்துக்கும்போது திடீர்னு பார்த்தா தடார்னு ஒரு சத்தம். பார்த்தா ஒரு இளவரசன் உள்ள விழுந்து பயங்கர வேகமாக ஸ்விம் பண்ணுறான். எல்லாம் அங்கங்கே இருந்த எல்லா அந்த கிராக்கடைல்ஸும் முதலைகளும் இவனை பார்த்து வருது. இவன் முட்டையில் தம்மு கட்டி கபா 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 கபான்னு ஸ்விம்மிங் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மேலே ஏறிட்டான். மேலே ஏறினோன்னு ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ராஜா சொன்னார், ஏயா உன் உசுரை கூட மதிக்காம என் பொண்ணு மேல அவ்வளோ அன்பு வச்சியா? உண்மையாவே நீதாயா என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு அடுத்ததா வர வேண்டிய ராஜா. உனக்கு என் பொண்ணை நான் மனப்பூர்வமா தர்றேன் இந்தா அப்படின்னு சொல்லி கிரீடத்தை கொண்டு வந்து தலையில வைக்க வந்தார். அப்போ அந்த இளவரசன் ராஜா கிட்ட சொன்னார், ராஜா ரொம்ப நன்றி, நீங்கள் உங்கள் மகளை எனக்கு தரது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யார் என்னை உள்ள தள்ளி விட்டா? என்னை தள்ளி விட்டவன் எவன்? அவனை மட்டும் எனக்கு காமிங்க ராஜா, நான் அவனை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்க்குறேன். See, he wasn't ready, but he was pushed. இன்னைக்கு கர்த்தர் அந்த மாதிரி சில பேரை என்ன பண்ண போறாருன்னா கொஞ்சம் புஷ் பண்ண போறார். நீங்கள் கேட்க போறீங்க, என்ன ஆண்டவர் நான் ரெடியாகவே இல்லையா, நான் இந்த காரியத்துக்கு ரெடியாக இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் எவர் ரெடி. நான் ரெடி இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் டைம் ரெடியாக இருக்குது, உங்கள் டைம் இஸ் ஆல்வேஸ் ரெடி. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை இன்றைக்கு காண்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை என்னைக்கு காண்பாய்? இன்றைக்கு காண்பாய். இன்னைக்கு விசுவாசம், இன்னைக்கு மகிமை. நாளைக்கு வரும்ன்றதான் நாளைக்கு என்னைக்கும். டுமாரோ நெவர் கம்ஸ். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டுமாரோ நெவர் கம்ஸ். த டைம் இஸ் நவ். த டைம் இஸ் நவ். இன்னைக்கு தான் நீதிக்குன்னு விதைக்கணும், இன்னைக்கு தான் டெசிஷன் எடுக்கணும். நெவர் ப்ரொக்ராஸ்டினேட். சில காரியம் நல்லா கவனிங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் 38 மாவட்டத்துக்கும் போய் ஜெபம் நடத்த சொல்றார். பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் 40 இடங்களில் போய் ஜெபம் நடத்தணும். ஆண்டவர் சொல்றாரு, ஜனவரி மாதம் நீ புறப்பட்டு போன்றாரு. எல்லாருக்கும் பயம். எல்லாரும் கேட்குறாங்க, என் டீம் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ தான் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கே பெர்மிஷன் வாங்கி நம்ம சபை நடத்தணும், இப்போ போய் எல்லா சபைகளையும் கூட்டி ஜெபம். ஆண்டவர் சொன்னார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு ஆண்டவர் ஒரு சீசன் வைப்பார், கரெக்டாக ஒரு கேப் வைப்பார். பாருங்க, கரெக்டாக நம்ம ஜெபத்தை முடிச்சுட்டு நம்ம வர்றோம், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்போது வந்து அங்கே லாக்டவுன், இது லாக்டவுன் அப்படி நிறைய பேசிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம குதிச்சிட்டோம்னா கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யுவர் டைம் இஸ் நவ். சீசனை மிஸ் பண்ணக்கூடாது. சீசனை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த வாக்கு தத்தத்தை அந்த சீசனில் தான் சுதந்திரிக்கணும். இஃப் யூ ஹாவ் அ ப்ராமிஸ், யூ நீட் டு ப்ரொசஸ் த ப்ராமிஸ் அட் த ப்ராமிஸ் டைம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இந்த சீசனில் என் ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன். மை டைம் இஸ் நவ். யாராவது சொல்லுங்க, மை டைம் இஸ் நவ். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக நம்ம நன்மை செய்ய வேண்டும். சொல்லுங்க ஆமேன். ஸோ கலாத்தியர் 6:11 அவர் எழுதுகிறார், என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். ஐ எம் ரைட்டிங் திஸ் ஆன் மை ஓன். ஐ எம் ரைட்டிங் இட் வித் மை ஓன் ஹேண்ட். எதுக்காக நான் இதை எழுதுறேன்? ஸோ இட் ஷோஸ் his personal relationship with them. He wanted to show them that he was so concerned about them. Usually he does a dictation and some young person will write, but here he says, I am writing it on my own because I have so much of concern for you. சொல்லுங்க ஆமென்.
கலாத்தியர் 6:12 மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறார். Again in closing he wants to address about those people who are acting in the church. சர்ச்சில் ஆக்ட் பண்றவங்க யாருங்க? கலாத்திய சபையை விடுதலையோட கிறிஸ்துவினுடைய விடுதலையை பறைசாற்றி அவர்களை விடுதலையின் சபையை ஆயத்தம் பண்ணா, turning them back to the old custom, old time religion. Jesus Christ was not a religion, he was a way. சத்தமா ஆமென் சொல்லுங்களா? He was the way, the life and the truth. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஓல்ட் டைம் ரிலிஜனுக்கு திருப்புறதுக்காக நீ விருத்த சேதனம் பண்ணி ஆகணும், நீ யூதருக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றினாதான் நீ கிறிஸ்தவனாக மாற முடியும்னு சொல்லி சபைக்குள்ள புகுந்து சபையை, கலாத்திய சபையை அவங்க கட்டாயம் பண்ணுகிறார்கள். ஏன் கட்டாயம் பண்றாங்க? அவங்க மனுஷனுடைய வேஷத்தின்படி அவங்க வாழ ட்ரை பண்றாங்க. கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம். கிறிஸ்துவின் சிலுவையின் நிமித்தம் துன்பம். அது என்ன கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் துன்பம்? கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் துன்பம்னா என்னன்னா, ஒரே தரம் பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு அதுக்கு பிறகு பாவமே செய்யக்கூடாது. கையவே தெளிவா சொல்றீங்களா? பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ணிட்டு பாவம் செய்யும் போதெல்லாம் ஆட்டை அடித்து பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம் பாவத்தில் விழக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே தான் 13ஆம் வசனத்தை அவர் சொல்றாரு, அவர்களும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆமா, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள்லாம் கடைபிடிக்கிறீங்களா? விருத்த சேதனம் மட்டும் பண்ணிக்கிட்டு பண்ற தப்பெல்லாம் திரும்பி செஞ்சுட்டே தானே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவங்களுக்கு தேவை உங்க மாம்சத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும்னு சொல்லி மாம்சத்தின்படி நீங்கள் யூதர் என்ற மேன்மையை உங்களுக்கு தரணுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அந்த விருப்பத்தை சபையில செயல்படுத்த ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு தேவை சபையில ப்ராமினன்ஸ். உங்களை ரட்சிப்புக்குள்ள நான் நடத்தி இருக்கிறேன், அவங்க பழைய சடங்குகளுக்குள்ள உங்களை நடத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. So he wants to prove the difference. 14ஆம் வசனத்தை சொல்றாங்க பாருங்க, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். எப்பா நீ ஏன்பா விருத்த சேதனம் பண்ணும்? உனக்காக ஒருத்தர் தன்னையே விருப்பத்தோட சேதப்படுத்த சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க இதை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எத்தனை பேர் இது ஒரு டிக்ளரேஷனா இன்னைக்கு பேச போறீங்க? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். உலகம் மேன்மை பாராட்டுறது எதுனா பவர், பொசிஷன், பொசஷன். எழுதிக்கோங்க. The world always tries to exemplify themselves by looking at what power they possess, what things they possess, position they possess. Position, power, possession. இதைத்தான் உலகம் பார்க்குது. ஆனால் for us the only thing that gives us glory, satisfaction, the only thing that gives us eternal joy is the cross of Christ. Amen. சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். வேற எதை குறித்து? ஏன்? அந்த சிலுவையிலே அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். The world is crucified through him on the cross. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. The world has been crucified to me and I to the world. The world has been crucified. The world, உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கைகளை உயர்த்தி தெளிவா சொல்றீங்களா? See, if you are being crucified with Christ on the cross, அதுக்கு பிறகு it is no more about
what you do with things in the flesh. It's all about the spirit. நீங்க மாம்சத்தில் பிரயாசம் கிடையாது. அவன் கலாத்தியர் 6:15 சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் in Christ விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. there is nothing about circumcision. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. nor uncircumcision. புது சிருஷ்டியே காரியம். somebody said amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, it's all about new creation. It's all about new creation. Because when you are dead on the cross, what lives now is not the old self, it's a new being. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am a brand new model. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? You are no more the old model. யாருக்காவது இப்போ 2010 கார் வேணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏங்க அது வேண்டாங்க, லேட்டஸ்ட் என்னங்க 2021 உடைய மாடல்ல 2022 மாடல் இருக்குதான்னு கேட்போம் நம்ம. ஏன் புதுசு தாங்க மவுசு. சொல்லுங்க ஆமென். See, there are things that God renews in our life. There are things, our thinking has to be renewed. Our heart has to be renewed. Our life has to be renewed. Every day, do you know, unseen in our body, so many dead cells are being rejuvenated by new cells which are born in our body. எத்தனையோ ஆயிரக்கணக்கான செல் நம்முடைய உடம்புல மரிக்குது, புதிய செல் உருவாகிறது. அப்போ நாமும் இந்த உலகத்துல பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்போமானால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற புது சிருஷ்டியா இருப்போம். somebody said I am renewed every morning. every day morning என்ன பண்றோம் நம்ம? because we are reading the word of God. the word renews us. சொல்லுங்க அல்லேலூயா. புதுசு மவுசு. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதுசு என்னைக்குமே மவுசு. புது சிருஷ்டிய காரியம். It's not about circumcision and uncircumcision. It's all about a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சத்தமா ஆமென் சொல்லுங்க. So 2 Corinthians chapter 5 verse 17, 2 கொரிந்தியர் 5:17 மறந்துடாதீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழையவைகள் எங்கே ஒளிந்து போயின? சிலுவையில் ஒளிந்து போயின. அதனால தான் இவர் சொல்றார், நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும். பிகாஸ் தட்ஸ் மை டர்னிங் பாயிண்ட், தட்ஸ் மை பிவட்டல் பாயிண்ட். அங்கே தான் எனக்கு எல்லாம் மாறுச்சு. ஆகவே உலகம் பொசிஷன், பவர் அண்ட் பொசஷனை அது கொண்டாடும் போது, மேன்மை பாராட்டும் போது மாற்றத்தை கொண்டு வந்த சிலுவை தான் மேன்மை பாராட்டுவேன். சோ கலாத்தியருக்கு இன் க்ளோசிங் he writes these things. so 16 வசனத்தை வாசிங்க. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. எந்த பிரமாணம்? புது சிருஷ்டியின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு யாருக்கு? அவங்களுக்கு என்ன வரப்போகுது? சமாதானமும் இரக்கம். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம் இரக்கம். சமாதானம். Look at your neighbor and prophesy peace and mercy. சொல்லுங்க, peace and mercy to all those who follow this rule. எது? New creation. I'm a new creation. You're going to get peace. I'm a new creation. I'm going to get mercy of God. சொல்லுங்க ஆமென். 17ஆம் வசனத்துல கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். from now on let no one cause me trouble because I bear on my body the marks of Jesus. எல்லாரும் சொல்லுங்க, the marks of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பிசாசே நீ என்ன தொட முடியாது. ஆகவே பிசாசே எனக்கு வருத்தம் உண்டாக்க முடியாது. because I am covered by the blood of Christ. the wounds of Jesus are covering me. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. finally சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. உங்கள் ஆவியுடனே அவருடைய கிருபை இருப்பதாக. let the grace of God abide with your spirit. somebody said amen. hallelujah. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படி நீங்கள் சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களா? Come on, let's close our eyes.
and look to the cross. Look to the cross. Shantala bala badarabase. எல்லாம் அந்த சிலுவையில் நியூ கிரியேஷன். All things have passed away. Brother, sister, God wants you not to return to your old self. You are a brand new creation. You are a new creation. The world has to be crucified on the cross. Your life has to sacrifice the world on the cross. It's all about a new creation. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சிலுவையை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Lift up your eyes to the hills from where your help comes from. உன் கண்களை ஏறெடுத்து பார்ன்னு ஆண்டவர் சொன்னார். Just lift your eyes and look at the cross. You are a new creation. You are a brand new creation. You are a new creation. God wants to bless you. தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு I speak the due season in the name of Jesus. All those things that have been pending, all those things that have been delaying, in the mighty name of Jesus, I prophesy that they will move into the due season of blessing. ஆண்டவர் சொல்றார், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். Do not delay. The Lord says, do not delay. Do not delay. Trust me. Begin, say the Lord. ஆண்டவர் சொல்றாரு, துவக்கம் அற்பம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீ தைரியமா என்னை விசுவாசித்து இன்னைக்கு நீ இறங்கு, நான் உனக்கு நீதியின் விளைச்சலை தருகிறேன். Everyone, Lord, who has joined us for this devotion, I bless them in the mighty name of Jesus. நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறுவதாக. I pray that they will receive new revelation, new blessing, new favor, Lord. I speak the favor of God. ஆண்டவரே, அவர்கள் பேரில் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள். ஒரு அருமையான சகோதரியை பார்க்கிறேன். உன் இன்லாஸ் உன் மேல பயங்கர எரிச்சலா இருந்தாங்க. அந்த சீசனை கர்த்தர் மாற்றி, எந்த இன்லாஸ் உனக்கு எதுவுமே செய்யாம இருந்தார்களோ அவர்கள் உங்களுக்கு நகையும் பணமும் வீட்டையும் எழுதி வைக்க போறாங்க. I see the season changing for you. Thank you, Holy Spirit. நான் பார்க்கிறேன், அவங்க வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. Your in-laws are coming to bless you. You don't need to make it happen. You don't need to fight for your rights. The Lord says, I will speak on your behalf. மொர்தெக்காய்க்காக ராஜாவுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசி, காலையிலே ஆமானை வைத்தே மொர்தெக்காயை கனம் பண்ண தேவன் உன்னை பட்சிக்க இடத்திலிருந்து பட்சணத்தை கொண்டு வர வைக்க போகிறார். And the Lord says, I will honor you because you have been faithful to me. நீ பழிக்கு பழி வாங்க உன்னுடைய வாழ்க்கையை உன் இஷ்டம் போல நீ பயன்படுத்தாமல் கர்த்தருக்கென்று நீ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருந்தபடியினால் இந்த வருடம் ஒரு நீதியின் விளைச்சலை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன், உன்னை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். லார்ட், ஐ பிளஸ் ஃபேமிலிஸ். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதலை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, புது நம்பிக்கையை தருவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்து சுவாமி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல தகப்பனே, ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.